அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளத்தில் மூழ்கி 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள், பாகிஸ்தானில் 22 பேர் உயிரிழப்பு, லட்சக்கணக்கானோர் அவசரமாக வெளியேற்றம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 22 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக பேரிடர் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கிழக்கு பகுதிகளில் உள்ள சட்லஜ், ரவி, ஷெனாப் ஆகிய நதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பஞ்சாப் மாகாணத்தின் லாகூர் நகரத்தில் உள்ள 9 முக்கிய குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பஞ்சாப் மாகாணத்தில் சுமார் 1700 கிராமங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பஞ்சாபில் மழை மற்றும் வெள்ளத்தினால் தற்போது வரை 22 பேர் பலியாகியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான முக்கிய கட்டமைப்புகள் முழுவதுமாக சேதமாகியுள்ள நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து பாகிஸ்தான் இராணுவம் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் ரவி நதியின் மீது அமைந்துள்ள அணையானது திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதனால் பஞ்சாப் மாகாணத்தின் 8 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்களை மீட்பதற்கு பாகிஸ்தான் இராணுவமும் களமிறக்கப்பட்டுள்ளது. ஆனால் அணையை திறக்கும் முன்னர் இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்ததாக கூறியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியான வான்வெளி தாக்குதல், 22 பேர் மரணம், 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். உக்ரைனில் உள்ள ஐரோப்பிய யூனியன் அலுவலகங்கள் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் உட்பட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா சரமாரியாக நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 23 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கீவ் மற்றும் உக்ரைனின் பல பகுதிகளில் 598 ட்ரோன்கள் மற்றும் 31 ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா புதன்கிழமை இரவு முதல் வியாழக்கிழமை அதிகாலை வரை தாக்குதல் நடத்தியது. கீவின் 10 மண்டலங்களிலும் 33 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு சுமார் 100 கட்டிடங்கள் பயங்கர சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 23 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள். சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்களால் உக்ரைன் நகரம் முழுவதும் உலுக்கப்பட்டுள்ளது. இது தவிர கியூ மையத்தில் உள்ள ஐரோப்பிய யூனியன் அலுவலகங்கள், பிரிட்டிஷ் கவுன்சில் கட்டிடம் உட்பட 7 மாகாணங்களில் நடத்திய ரஷ்ய தாக்குதலில் கட்டிடங்கள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் தங்களது அலுவலகங்களை சேர்ந்த யாரும் காயமடையவில்லை என்று ஐரோப்பிய யூனியனும் பிரிட்டனும் தெரிவித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்புக் குழுவினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்தும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் நடைபெற்றுள்ள மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் ஒரு கொடூரமான மற்றும் வேண்டுமென்றே பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் வெளியிட்டுள்ளார். எந்தவொரு ராஜதந்திர பணியையும் ஒருபோதும் குறிவைக்கக்கூடாது என்றும், தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரசஸில் உள்ள ரஷ்ய தூதரை ஐரோப்பிய யூனியனும் லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரை பிரிட்டனும் நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளதாக ஐரோப்பிய யூனியன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஹின்ஷால் ஏவுகணைகள் உட்பட நீண்ட தூரம் பாய்ந்து சென்று ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனின் இராணுவ தொழில் வளாகத்தில் இராணுவ விமான தளங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டித்தது துருக்கி. வான்வெளி கப்பல்கள் செல்லவும் தடை விதிப்பதாக அறிவிப்பு. இஸ்ரேலுடன் வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் அனைத்தையும் துண்டிப்பதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரை கண்டித்து உடனடியாக மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தம் வேண்டும் என வலியுறுத்தி அந்நாட்டுடனான நேரடி வர்த்தக உறவுகளை துருக்கி அரசு கடந்த 2024ஆம் ஆண்டின் மே மாதம் முறித்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என கூறியதுடன் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நாஜி ஜெர்மனியின் தலைவர் அடால்ஃப் ஹிட்லருடன் ஒப்பிட்டு துருக்கி அதிபர் எர்டோகன் கடுமையாக விமர்சித்தார். இந்நிலையில் துருக்கி நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் காசா குறித்து பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கக்கன் பிடான், இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளாக அடிப்படை மனிதாபிமான விதிகளை மீறி காசாவில் இனப்படுகொலை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் இஸ்ரேலுடன் அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிக்கின்றோம். துருக்கியின் கப்பல்கள் இஸ்ரேலின் துறைமுகங்களுக்கு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.
மேலும் அவர்களது விமானங்கள் எங்கள் வான்வழி பாதையினுள் நுழையவும் அனுமதி வழங்கப்படாது என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இஸ்ரேலின் கப்பல்கள் துருக்கி துறைமுகத்தினுள் வருவதற்கு கடந்த வாரம் தடை விதிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் இதுகுறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. முன்னதாக நீண்டகால நட்பு நாடுகளான துருக்கி மற்றும் இஸ்ரேலின் உறவுகள் காசா மீதான போர் தொடங்கியது முதல் மோசமடைந்து வருகின்றது. மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் இரு நாடுகளுக்கிடையில் $7 பில்லியன் அமெரிக்க மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகின்றது. துருக்கி பல தடவைகள் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிப்பதாகவும் கப்பல்கள் செல்ல தடை விதிப்பதாகவும் அறிவித்தாலும் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு துருக்கிய கப்பல்கள் சென்று வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டமையும் துருக்கி வான்வெளியை இஸ்ரேல் விமானங்கள் பயன்படுத்தி வந்தமையும் துருக்கியின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதாக பலரும் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இம்முறையும் துருக்கியின் இந்த அறிவிப்பு குறித்து பல்வேறுபட்ட தரப்புகளும் சந்தேகம் வெளியிட்டு வருவதுடன் எர்டோகனின் பாசாங்குத்தனம் குறித்தும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார்கள். இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கிடையே 15வது உச்சி மாநாடு நேற்றைய தினம் ஜப்பானில் நடந்தது. இதில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார். விமான நிலையத்தில் ஜப்பான் அமைச்சர்கள், அதிகாரிகள், இந்திய வாழ் ஜப்பான் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள். டோக்கியோ விமான நிலையத்தில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. அதை கண்டு கழித்த பின்னர் பிரதமர் மோடி தனது 2 நாள் ஜப்பான் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இதையடுத்து ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதாரம், வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் செய்ய வேண்டிய ஒப்பந்தங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் குறித்து பேசப்பட்டது. ஜப்பான் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகள் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இரு தலைவர்களும் பின்னர் கூட்டாளர் செய்தியாளர்களை சந்தித்து வர்த்தகம், உட்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவின் வரலாற்றை பார்த்து நான் பிரமித்து போனேன். 6 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா சென்றது மறக்க முடியாதது. இந்தியாவுடன் விண்வெளி ஒத்துழைப்பை ஆதரிப்போம் என ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி பேசுகையில், புல்லட் ரயில் திட்டம், ஜப்பானுடன் இணைந்து செயல்படுவோம், ஏஐ, செமிகண்டக்டர், கனிமவள துறைகளில் இணைந்து செயல்பட முடிவு, அமைதி வளம் வளர்ச்சிக்காக இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று குறிப்பிட்டார். ஜப்பான் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் மோடி இன்றைய தினம் சீனாவின் தியான்ஜின் நகருக்கு செல்கின்றார். அங்கு வரும் 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகள் ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ள ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கின்றார். இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின், இந்திய பிரதமர் மோடி, பிரேசில் அதிபர் லூயிஸ் இனோசியா லூடா சில்வா, இந்தோனேசிய அதிபர் பிரபோவா ஆகியோர் கலந்து கொள்வதாகவும் பாகிஸ்தான் உட்பட 20 நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டின் நாடாளுமன்றத்தில் வெடித்த பயங்கர மோதல் பின்னணியில் ட்ரம்ப். மெக்சிகோவில் உள்ள போதைப்பொருள் கும்பல்களை எதிர்த்து போராட அமெரிக்காவின் இராணுவ உதவியை பெறுவது குறித்து அந்நாட்டு செனட்டில் காரசாரமான விவாதம் ஏற்பட்டு அது மோதலில் முடிவடைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலன்ஜா அலிட்டோ மற்றும் செனட் தலைவர் ஜொர்டா பெர்னாண்டோஸ் அமர்வின் போது மோதிக்கொண்டுள்ளார்கள். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க இராணுவ தலையீட்டை ஆதரிப்பதாக ஆளும் கட்சி குற்றம் சாட்டியதை தொடர்ந்து மோதல் ஏற்பட்டது. மோதலின் போது அலஜர்னா அலிட்ரா பெர்னாண்டஸை அறைந்ததோடு அவரது உதவியாளர்களில் ஒருவரையும் தாக்கியுள்ளார். முன்னதாக மெக்சிகோவில் உள்ள போதைப்பொருள் கும்பல்களை கட்டுப்படுத்த அமெரிக்க துருப்புக்களை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனடுத்து இது தொடர்பான விவாதம் மெக்சிகோ செனட்டில் நடத்தப்பட்டது. கனடாவை விட்டு வெளியேறும் மக்கள் வரலாறு காணாத அளவில் எண்ணிக்கை உயர்வு. கனடாவில் இருந்து வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக சமீபத்திய கனேடிய புலம்பெயர் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. விலைவாசி உயர்வு, வீடுகள் தட்டுப்பாடு அல்லது ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ளும் நோக்கம் என பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மொத்தத்தில் கனடாவிலிருந்து வெளியேறும் மக்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது என்பது மட்டும் உண்மையாகும் என கனேடிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள். 2024ஆம் ஆண்டில் 1,06,134 பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளதாக கனடா புள்ளியியல் துறை தரவுகள் தெரிவிக்கின்றன. 1967ஆம் ஆண்டுக்கு பின்னர்
இவ்வளவு பேர் கனடாவை விட்டு வெளியேறுவது இதுதான் முதல் தடவை. அந்நிலை இந்த ஆண்டு தொடர்வது போல் தோன்றுகின்றது. ஆம், 2025ஆம் ஆண்டின் முதற் காலாண்டிலேயே கனேடிய வரலாற்றிலேயே முதல் முறையாக 27,000 பேர் கனடாவிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். அவர்களில் 1/3 பகுதியினர் மட்டுமே மீண்டும் கனடாவுக்கு திரும்பியுள்ளார்கள். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்திலிருந்தே அதிகளவில் மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். 2024ஆம் ஆண்டில் ஒன்டாரியோவிலிருந்து 50,680 பேர் வெளியேறியுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை ஒன்டாரியோவுக்கு அடுத்தடத்தில் இருக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியாவுடன் ஒப்பிடும்போது 2.5 மடங்கு அதிகமாகும். சொல்லப்போனால் கடந்த ஆண்டு கனடாவிலிருந்து வெளியேறியவர்களில் கிட்டத்தட்ட பாதியளவு மக்கள் ஒன்டாரியோவிலிருந்து வெளியேறியுள்ளதாக கனேடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் இந்த முதல் 3 மாதங்களிலேயே கனடாவிலிருந்து வெளியேறியவர்களில் 50%க்கும் அதிகமானோர் ஒன்டாரியோவிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் இதற்கான முழுமையான காரணம் அறியப்படவில்லை எனவும் பலரும் தெரிவித்துள்ளார்கள். காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் இஸ்ரேலின் 401வது சிறப்பு படைப்பிரிவின் தளபதி மேயர் ஜெனரல் ரவுல் பெரான் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரான் வடக்கு காசாவில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய இராணுவத்தினரை சுற்றி வளைத்து அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு நடத்திய தாக்குதலில் இந்த மரணம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய சில நாட்களில் ஹமாஸ் இயக்கத்தினரின் தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலின் உயர்மட்ட இராணுவ தளபதியாக 401வது சிறப்பு பிரிகேட்டின் தளபதி ஜெனரல் ரவுல் பெரான் விளங்குவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அணுசக்தி திட்ட பேச்சுவார்த்தைகள் முறிந்ததைத் தொடர்ந்து ஈரான் மீது ஐநா தடைகளை மீண்டும் விதிக்க இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை திரும்பப் பெறும் செயல்முறையை ஆரம்பித்துள்ளார்கள். நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் நம்பகமான சிவிலியன் நியாயப்படுத்தல் இல்லாமல் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேமித்து வைப்பதன் மூலம் டெஹ்ரான் அணு ஒப்பந்தத்தை மீறியதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். பொருளாதார தடைகள் திரும்புவதற்கு 30 நாட்கள் கால அவகாசத்தை இந்த முடிவு திறக்கின்றது. ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கியதிலிருந்து பதற்றங்கள் உச்சமடைந்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட தடைகள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரான் எச்சரித்ததுடன் அனைத்து ராஜதந்திர வழிமுறைகளையும் இது மூடிவிடும் என்றும் தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலையும் குற்றம் சாட்டிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த தாக்குதல்களை தடுப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஐரோப்பிய நாடுகள், இந்த தாக்குதல்கள் தொடர்பில் எந்த ஒரு கண்டனத்தையும் வெளியிடாதவர்கள் ஈரான் மீது ஒருதலை பட்சமாக பொருளாதார தடைகளை விதிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் ஈரான் எந்த ஒரு நாட்டின் அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிபணியாதென்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.